ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நிஃப்டி ஐடி, குறிப்பாட்ட ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக், முத்தூட் ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்கும் அடிச்சிருந்தாங்க. நான் ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் 526 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியும் என் போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் என்கிட்ட ஐடி ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஃபார்மா செக்டார் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன். பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதுவும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல அந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட், எல்என்ஜி அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் அடிக்க தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டி என் போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு. உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 118 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 526 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 185 பாயிண்ட்ஸும் அப்பு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 299 பாயிண்ட்ஸ் அப்பு. நிஃப்டி ஐடி தான் நான் சொன்ன மாதிரி அடிச்சிருக்காங்க, 224 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 2170 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 197 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஎஸ் வந்து பணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நார்மலான பையிங் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்தியன் பேங்க்ஸில் எவ்வளோ ஃப்ராடு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் மணி கண்ட்ரோலாக இன்னைக்கு வந்திருக்கு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் 5.3 lakh crore ஃப்ராடு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு நம்ம இந்தியன் பேங்க்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தான் ஒரு பக்கம் ஹேக் பண்ணி அப்படி திருடினாலும் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருக்கணும். பேங்க்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்து கால் பண்ணி ஓடிபி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஆசைனாலும் பேராசைனாலும் பணத்தை இழக்க நேரிடுது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் தான் எனக்கு தவிர்க்கணும். லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் 5.3 லட்சம் கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ். இந்தியன் பேங்க் ஃப்ராட், இந்த நம்ம இந்தியன் பேங்க்ஸில் நடக்கிற ஃப்ராட் மூலமாட்டு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மகாராஷ்டிரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அதிகப்படியாட்டு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெல்லி, ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க் மூலமாட்டு இந்த ஃப்ராட் பண்ணுறது, மக்களை ஏமாத்துறது, ஸோ இதில் வந்து நம்ம மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்துலேருந்து வந்து அப்டேட்டு. டாடா குழுமம் வந்து நெக்ஸ்ட் 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ள அவங்க எத்தனை கம்பெனிஸ் ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ், டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, பிக் பாஸ்கெட், டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா ஹவுசிங், டாடா பேட்டரிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அடுத்த 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ள அவங்க ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே டாட்டாவோட அன்லிஸ்டட் கம்பெனிஸ். இவ்வளோ கம்பெனி அவங்க அன்லிஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ள அவங்க ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாடா குழுமத்துலேருந்து வந்து அப்டேட். இது எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் 3 வருஷத்தில் டாடா குழுமத்துலேருந்து குறைஞ்சது 8 ஐபிஓ வரும் போல். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசி பேங்க், இதில் வந்து ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு. அது கொஞ்சம் இப்போ இஷ்யூவும் ஆயிருக்கு. குறிப்பாட்டு இந்த சோஷியல் மீடியாலலாம் இஷ்யூ ஆயிருக்கு. ஐசிசி பேங்க்ல வந்து அப்டேட் என்னன்னா, ஐசிசி பேங்கும் ஐசிசி செக்யூரிட்டிஸும் அவங்க மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஐசிசி செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து மார்ச் 22, மார்ச் 26 வரைக்கும், 22லேருந்து 26 வரைக்கும் அவங்க ஓட்டிங் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. குறிப்பாட்டு நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்த மாதிரி குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட சில யூனிட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஏற்படும், கிட்டத்தட்ட 6 கோடி எவ்வளோ லாஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஐசிசி பேங்க் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னதுன்னா, நீங்கள் வந்து 100 ஐசிசி செக்யூரிட்டி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 67 ஐசிசி பேங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்திருக்க இப்போ ஒரு அப்டேட் என்னன்னா, ஐசிசி பேங்க் வந்து ஐசிஐசி செக்யூரிட்டிஸோட மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டைரெக்டாகவே கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாட்டு மெசேஜ் அனுப்பி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இந்த மெர்ஜருக்கு சாதகமாட்டு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த கால் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து அந்த மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இது எல்லாமே அந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்லையும் அந்த டீட்டெயில்ஸை கசி விட்டுருக்காங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அது வந்து எல்லாத்துக்குமே தகவல் கசிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஐசிசி செக்யூரிட்டிஸோட மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸு கால் பண்ணி இவங்க டைரெக்டாகவே இந்த மெர்ஜருக்கு நீங்கள் சாதகமாட்டு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐசிசி பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மெர்ஜர் எப்படி நடக்குது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அடுத்து வரும்போது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட இன்னொரு கம்பெனி தான், அவங்களோட ஒரு யூனிட் தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இவங்க வந்து ஐபிஓக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வராங்க. $9 to $10 billion வேல்யூவேஷன் உள்ள ஐபிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30, 2022 ஆர்பிஐ வந்து ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 16 NBFC கேட்டகரைஸ் அப்பர் லேயர்
அந்த ரெகுலேட்டரி, அதாவது இவங்கெல்லாம் ஐபிஓ கண்டிப்பாக வரணும். நான் பேங்க் லெண்டர்ஸ், அதாவது இவங்களுக்கு வந்து ஃபண்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறபோது ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க விதிச்சிருக்க காலாண்டுக்குள்ளே இவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும் கம்பெனிஸ் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஆர்பிஐ சொன்னது வந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது 2025 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து செப்டம்பர் 30, 2022 அந்த காலகட்டத்தில் அந்த நியூஸை வெளியிடுறாங்க, அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து செப்டம்பர் 2025 இந்த ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில். அப்படி உங்கள் கம்பெனி வந்து பப்ளிக் ஆஃபரிங் மூலமாட்டு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஐபிஓக்குள்ள ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. $9 billion to $10 billion வரைக்கும் வேல்யூஷன் உள்ள கம்பெனியாட்டு லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்கள்ட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்க ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்க கண்டிப்பாக செப்டம்பர் 2025 அவங்களோட கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட் என்னன்னா, யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 18 மார்ச் 27 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க எங்களோட இன்ஜெக்டபிள் ஃபெசிலிட்டி அகமதாபாத்தில். ஸோ 4 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட். யூஎஸ் FDA வந்து உங்களுக்கு 4 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் சாலட் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. சாலட் ஹோட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ₹775 per ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு 1200 கோடி இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாலட் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், சிப்லா வந்து சானோஃபி அப்படிங்கிற அந்த மெடிசன் கம்பெனி கூட வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வராங்க, பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்னு சொல்லி. சிப்லா வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா, அவங்களோட நியூரோ ட்ரக்கை வந்து 6 நியூரோ ட்ரக்கை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க சிப்லா அப்படின்னு சொல்லி. இப்போ டாக்டர் ரெட்டிஸில் வந்து அப்டேட் என்னன்னா, இவங்களும் சானோஃபி வேக்சின்ஸ் இந்தியா கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்டில் வராங்க. ஸோ சானோஃபியோட வேக்சினை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காண்டி தான் டாக்டர் ரெட்டிஸ் வந்து இந்த சானோஃபி ஹெல்த் கேர் இந்தியா கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களோட வேக்சின் பிராண்டை வந்து சப்ளை பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சானோஃபிக்கு இன்னைக்கு ஒரே நாளில் 2 மாங்கா, ஒரே கல்லில் 2 மாங்கா. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேக்சின் பிராண்ட்ஸ் ஹெக்ஸாஹெக்சின், பென்டாக்சின், டெட்ராக்சின், மெனக்ட்ரா, ஃப்ளூட்ரோகோட்ரி, அடாசெல், அவாக்சின் ATU அப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் எல்லாமே இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரி சானோஃபி ஹெல்த் கேரோட வேக்சின்ஸை வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸில் வந்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. வருண் பிவரேஜஸில் வந்து அப்டேட்டு. வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கம்பெனி பெவாக்கோ இதை வந்து அக்யூசியேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட காம்படிஷன் கமிஷன் அவங்க வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் கம்பெனி பெவாக்கோ வந்து இந்த வருண் பிவரேஜஸ் வந்து அக்யூர் பண்ணி அதை வந்து இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு வச்சிருப்பாங்க. பெவாக்கோவை வருண் பிவரேஜஸோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு இந்த பெவாக்கோ கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கேரண்டி அதுவும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 மில்லியன் ஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசேடிஆர்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கரன்சின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வருண் பிவரேஜஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரெனால்ட் நிசான் கம்பெனியில் வந்து அப்டேட். ரெனால்ட் பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனியில் வச்சிருக்கிற 2.5% ஸ்டேக்கை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெனால்ட் கம்பெனி 2.5% ஆஃப் த ஸ்டேக்கு நிசான் கம்பெனியில் அவங்க விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெனால்ட் நிசான் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க வந்து மோர் பார்ட்னர்ஷிப் அதிகமாட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணி பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து ஓப்பன் பண்ண லான்ச் பண்ணுறது இவங்க அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த பேங்க் வந்து 5 பிராண்டட் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸு, PVR, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஃப்ளிப்கார்ட்டு, மெட்ரோ கேஷ் அண்ட் கேரி இவங்களுக்கு கூட எல்லாமே பார்ட்னர்ஷிப் வச்சு பிராண்டட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பேங்க் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ குறிப்பாட்டு இவங்க இப்போ சொல்கிறதுனா மோர் பார்ட்னர்ஷிப், அதாவது அதிகமான பார்ட்னர்ஷிப் வச்சு அதிக பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் கிரியேஷன், ஐடிசியோட மாஸ்டர் செஃப் கிரியேஷன் வந்து ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஃபுட் பார்ட்னர் வந்து RCB டீம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இந்த பார்ட்னர்ஷிப் RCB டீம் கூட வச்சுருக்காங்க ஐடிசி. இது ஐடிசியில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது.
ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் அவங்களோட growth கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல் நினோ எஃபெக்ட் அதனால எஃப்எம்சிஜி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விட அதிக சான்சஸ் இருக்குது. மழை காலம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிலாம் அடி வாங்கும் கண்டிப்பாட்டு. ஏன்னா அங்கே கன்னியாகுமரியிலே மழை இல்லை, கன்னியாகுமரியில் தான் உள்ளதுலேயே நல்லா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. குறிப்பாட்டு எந்த காலகட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் அங்கே வந்து இப்போ இந்த மலைகள்லாம் டிஸ்ட்ராய் பண்ணதுனால மலைகளும் இந்த மழை பெய்யறது ரொம்ப கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து இங்கே அடிக்கிறது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிக்கிற வெயிலே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மெயினான இஷ்யூ என்னென்னா இந்த மலைகள் வந்து அதிகமாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து மழையும் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த எல் நீனோ எஃபெக்ட் வந்து மேலே கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு ஓரளவு இந்த விவசாயம்லாம் செழிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூபிஎல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரெனால்ட் நிசானில் வந்து அப்டேட்டு. ரெனால்ட் நிசான் என்ன சொல்கிறாங்கன்னா 4 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனால்ட் நிசான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷன் டு இந்தியா வில் கண்டினியூ ஹேவ் எ மேஜர் ரோல் இன் அவர் அலையன்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா $1.8 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹார்ட்டில் இந்தியா இருக்குது, தமிழ்நாடு வந்து அவங்களோட டைனாமிசம் அண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெனால்ட் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 2.7 மில்லியன் கார் பெர் இயர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. 1.2 மில்லியன் கார் வந்து 100 கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட சென்னை பிளான் ஓரகடம் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 480 கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஷிஃப்ட் ஆட்டு 480 கார் வந்து ஒரு நாள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெனால்ட் நிசான் கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணுற கம்பெனி. ஸோ அவங்க மூலமாட்டு வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டிஎல்எஃப்ல வந்து அப்டேட்டு. டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா 600 கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ் கம்பெனி. ஸோ வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸிஸ்டிங் டெப்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 60,000 NCDs மூலமாட்டு ஃபேஸ் வேல்யூ 1 லட்சம் ஒவ்வொரு NCDஸுக்கும் 1 லட்சம் வச்சு கிட்டத்தட்ட 600 கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎல்எஃப்ல வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.